சாப்பிடலையாம்மா? முடிந்தவரை மனதை திடப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கதை மிக இறுக்கமான கதை. அழுதுட்டே பேசுறியா? இங்கு பூஞ்சோலை போல் ஒரு அழகான ஒரு குடும்பம். இதில் அப்பாவாக மணிவண்ணன், அம்மா மனோரமா, அண்ணன் சத்யராஜ், தம்பி பிரபு மற்றும் தங்கச்சி ஸ்னேகா. யாரு? நீதானா அது? அப்பா மணிவண்ணன் மிக பொறுப்பானவர். குடும்பத்தை எப்படி பறிமுதல் படுத்த வேண்டும், எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மிக துல்லியமாக தெரிந்து கொண்டவர். இவரது வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர். குடும்பத்தை எப்பொழுதும் அன்பும் அரவணைப்புமாய் சந்தோஷமாய் பார்த்துக் கொள்பவர். மாதத்திற்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்லவில்லை என்றால் இவர்களுக்கு தூக்கம் வராது. அம்மா பொறுப்பான குடும்ப தலைவி, பிள்ளைகளை கையில் வைத்து தாங்கக்கூடிய ஒருவர். நமக்கு இதை போல் அப்பா அம்மா கிடைப்பார்கள் என்று மற்றவர்கள் ஏங்கக்கூடிய அளவுக்கு தங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள். இங்க அப்பாவிற்கு நல்ல பழக்கங்கள் என்று அதிகமாக உள்ளன. ஆனால் கெட்ட விஷயம் என்று கூறினால் அது குடிப்பழக்கம் ஒன்று மட்டும்தான். தினமும் குடித்துவிட்டு வருவார். ஆனால் மற்றவர்களைப் போல் மனைவியை தண்டிப்பதும் அவளிடம் சண்டை போடுவதும் அவரது வேலை கிடையாது. குடித்துவிட்டு வந்தாலும் தன் குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவரது கொள்கை. ஆனால் அவர் எதிர்காலத்திற்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லை. அன்றைய பொழுது அன்றைய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைவில் கொண்டு வந்தவர். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் தன் தந்தை மணிவண்ணன் இறந்த செய்தியை கேட்டவர்கள் மனோரமாவும் சத்யராஜும் தனது தம்பி தங்கைகள் அவர்களுக்கு அறியாத வயது, என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவர் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. என்ன செய்வது? பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருந்தார்களே, இப்போது அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திணறி கிடந்தார்கள். இந்த திணறும் நிலையில் தன் அம்மாவும் தன் அண்ணன் சத்யராஜும் அவர்களது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதை தற்போது பாருங்கள். குடும்ப பாரம் ஃபுல்லா அம்மா மேல விழுது. இப்போ அவங்களுக்கு ரெண்டு அண்ணன் பேரு சத்யராஜ், தம்பி பிரபு, தங்கச்சி ஸ்னேகா. இவங்க 3 பேரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரும் கடமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களால முடிஞ்சது வீட்டு வேலை 10-15 செஞ்சு தொலைக்கியும், அப்புறம் வீட்டுல அப்பளம் கட்டு அந்த மாதிரி போட்டு தன்னோட 3 குழந்தையும் அவர் போனதுக்கு அப்புறம் ஏதோ படிக்கிற அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க. ஏதோ பசங்களும் படிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுது. படுத்த படுக்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ குடும்ப பாரம் ஃபுல்லாமே அண்ணன் சத்யராஜுக்கு தலையில விழுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம காலையில இருந்து பால் பாக்கெட் போடுறது, பேப்பர் போடுறது, காத்து அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிடுறாரு. அப்புறம் வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்துக்கு போயிட்டு வேலையும் கற்றுக்கிறாரு சின்ன வயசுல. அப்புறம் ஈவினிங் டைம்ல போயிட்டு மாலை நேரத்துல போயிட்டு கடற்கரையில சுண்டல் விற்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தங்கச்சியும் தம்பியும் படிக்க வைக்கிறாரு. படிக்க வைக்கும்போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சின்ன பசங்களை அவங்க 2 பேருக்கும் தம்பி தங்கச்சிக்கு எதுவும் தெரியல. அண்ணன் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு நேரத்துல அவங்களுக்கு கருத்து தெரியும் போது தன்னோட அண்ணனோட கஷ்டமும் புரியுது, தன்னோட அம்மாவோட நிலைமையும் புரியுது. புரிஞ்சு தம்பியும் தங்கச்சியும் ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. தம்பியும் சத்யராஜும் நல்லா படிச்சு நல்லா வேலை செஞ்சு சுயமா ஒரு வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் வச்சிருக்காரு. வச்சிருந்து இப்போ தம்பியோட கஷ்டம் படிப்புலதான் இருக்கு. தங்கச்சி அவ்வளோ படிக்காது, ஒரு மக்குன்னு கூட சொல்லலாம்.
அதனால தம்பி தான் இப்போ அதிகமா அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்கிறது தம்பி மட்டும்தான். தம்பி தான் படிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும். எல்லாமே தம்பி 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 தான் நினைச்சிட்டு இருக்காரு அவங்க அண்ணன் சத்யராஜ். ஆனா பிரபுவும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிக்கிறாரு. 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்காரு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குது, படிக்கிறாரு. தங்கச்சியும் அதே தான், ஒழுங்கா படிக்கலன்ட்டு 12th முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ணுவார். கல்லூரிக்கு சென்ற தம்பி தனது வாழ்வில் கல்லூரிக்கு செல்வம் என்று நினைத்ததே இல்லை. ஏனென்றால் அவனது குடும்பம், இந்த குடும்பத்துல பிறந்துட்டு அவ்வளவு கஷ்டத்தையும் எதிர்த்து நம்ம கல்லூரிக்கு போவோமா என்று நினைக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய அண்ணனுடைய உழைப்பு. இது ஒண்ணு மட்டும்தான் அவனுடைய மூளையிலும் இதயத்திலும் ஓடிட்டே இருந்தது. தன் குடும்பத்தை தான் தான் கொஞ்சம் மேல் கொண்டு வரணும், அண்ணனுக்கு ஒரு தோல் கொடுக்கணும் என்று தம்பி கடினமா படிக்க ஆரம்பிச்சான். கல்லூரியில நிறைய சலுகைகள், அரசு வழங்குற உதவித்தொகை, இது எல்லாத்துக்கும் தம்பி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சான். கல்லூரியில சிறந்த மாணவனாகவும் முதலிடத்துல வந்தான். தங்கச்சி 2 வருஷமா வீட்லயே அம்மாவுக்கு உதவியா அம்மாவை பார்த்துக்கிட்டு அம்மாவுடைய உடல்நிலையும் வீட்டு நிலைமையும் பார்த்துட்டு இருந்தான். தம்பி நல்லபடியா படிச்சு முடிச்சு கல்லூரியின் வளாக தேர்வில் தேர்ச்சி அடைந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு தேர்வாகிறான். பின்னர் அவன் தனது குடும்பத்தை மேலும் மேலுக்கு கொண்டு வர தன் அண்ணனுக்கு உதவியாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். இப்பொழுது அவன் அண்ணனுடைய பொறுப்பு பாதியாக குறைகிறது. இது கடைக்கு தொடர்வான். தன்னுடைய அப்பா இறந்த பிறகு தனது குடும்பத்தையே தன் தோளின் மேல் ஏற்றி வைத்துக் கொண்டு தனது அன்னைப்படும் துன்பத்தை பார்த்து தன்னுடைய பள்ளி படிப்பையும் நிறுத்திவிட்டு தனது தங்கை தம்பி அவர்களின் படிப்பிற்காக தான் வேலை செய்து கொண்டு அங்கு வாகனம் பழுது பார்க்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு அங்கு யாராவது வந்தாக்கா டீ வாங்கி கொடுப்பது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வருவது மற்றும் அங்கு போகும் வருபவர்கள் எல்லாம் தலையில் போட்டு அடிப்பது மற்றும் சாலை ஓரத்தில் சுண்டல் விற்கும் போதும் பல பகுதி நேர வேலைகள் பார்க்கும் போதும் பலரின் இந்த வார்த்தைகளுக்கு உட்படுத்தி கொண்டு தான் பெற்ற துன்பத்தை வீட்டில் எதுவும் சொல்லாமல் தன் தம்பி தங்கைகளையும் அம்மாவையும் நன்றாக பார்த்து கொண்டு நமது சத்யராஜ் வந்து கொண்டிருந்தார். தம்பி படிப்பில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர் தனது அண்ணனுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க வேண்டாம் என்பதற்காக அண்ணனின் துன்பங்களை அறிந்து அவர் நன்றாக படித்து நிறைய உதவித்தொகைகளை பெற்று தன் சொந்த முயற்சியினால் கல்லூரி வரை சென்று பல பதக்கங்களையும் பட்டங்களையும் பெற்று பிறகு ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்ததாக அந்த நண்பர் குணா அவர்கள் கூறினார். அதே போல் தங்கை அவர்களும் அதிகமாக படிப்பு வரவரால் அவரை நல்ல ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் நமது சத்யராஜும் பிரபுவும். பிறகு அண்ணனுக்கு ஒரு தூணாக அண்ணனின் துன்பங்களை தன்மேல் சுமக்க வேண்டும் என்றும் தனது தம்பி பிரபு அவர்கள் அண்ணனின் துன்பங்களை நன்றாக அறிந்து படித்து வந்து கொண்டிருந்தார். அண்ணனுக்கு வாழ்வில் இருந்த ஒரே பிடிமானம் பிரபு மட்டும்தான். அண்ணனின் தூணாகவும் அண்ணனுக்கு விடிவெள்ளியாகவும் அண்ணனுக்கு ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் ஒரு ஒளியாகவும் தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருந்தவன் நமது பிரபு அவர்கள் மட்டும்தான். தனது வாழ்க்கையின் நம்பிக்கையாக கொண்டார் சத்யராஜ் பிரபுவை. தான் இந்த உலகத்தில் கல்விக்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ இன்னல்களும் துன்பங்களும் இருந்தாலும் பசிக்கு சோறு இல்லாத நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு கல்வி அவசியம் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கல்விக்காக வரி செலுத்துகிறார்கள். அப்படி இருந்தும் அந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தும்
உலகத்தில் எல்லா இடத்திலும் கல்விகள் கொட்டி தரப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தனது தாயின் தாலியை கூட அடமானம் வைத்து இங்கு கல்வி சொல்லி தரப்படுகிறது. அப்படி இந்நாட்டில் கல்விக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரும் இந்த நாட்டில் தனது தம்பியையும் தங்கையையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தனது கல்வி படிப்பையே நிறுத்திக் கொண்டு தனது தம்பியையும் தங்கையையும் கரை சேர்த்துள்ளார் சத்யராஜ் அவர்கள். தனது வாழ்வின் ஒரு நம்பிக்கையாக பிரபுவை நினைத்துக் கொண்டு இருந்தார். அதே போல் அவரும் முன்னேறி வந்து அண்ணனின் நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாக விளங்கினார். சத்யராஜின் வாழ்வில் நம்பிக்கை தந்த பரிசு பிரபு. நன்றி, வணக்கம்.